பெரியார் அவர்கள் இந்த தடவை காங்கிரஸுக்கு கை கொடுத்தாங்க. பெரியார் அவர்கள் காமராஜரை தான் தமிழ் தேசியத்தின் முகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர்களுடைய தொண்டர்களுக்கு காமராஜர் அவர் கை காட்டி விட்டார். அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களுடைய எழுத்து, விடுதலை பத்திரிகையில் அவருடைய எழுத்துமே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு அகெயின்ஸ்டாகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இருந்த நாட்கள் அவை. இப்போ இந்த போட்டி களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் காங்கிரஸ் தனித்து ரொம்ப பலமான ஒரு போட்டியை கொடுக்கணும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் தலைமையில் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராஜாஜி அவர்களுடைய சுதந்திரா கட்சி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்கோட சேர்ந்து அவங்க போட்டியிடுறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னொரு பக்கம் முக்கியமாக இன்னொரு பிளேயர் சீபா ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி வராங்க. இப்போ நாம் தமிழர் அப்படின்ன உடனே என்னடா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், நாம் தமிழர் அப்படின்றது அப்படின்ன உடனே உங்களுக்கு அண்ணன் சீமானுடைய பேர் ஞாபகத்துக்கு வரும். பட் ஆரம்பத்தில் தினத்தந்தியுடைய சீபா ஆதித்தனார் ஐயா தான் முதல்ல நாம் தமிழர் அப்படின்ற கட்சியை தோற்றுவித்தார். அதுக்கப்புறமா தான் சீமான் சார் கிட்ட வந்தது. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் பொறுத்துக்கும் இந்த தடவை பெரும்பான்மை காங்கிரஸ் தான் வின் பண்ணுறாங்க. 139 சீட்டு வின் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. பட் திமுக ரெண்டாவது இடத்துல வருது. திமுக 50 இடங்கள்ல, போன தடவை 15 இடங்களில் தான் பிடிச்சாங்க இல்லையா, இந்த தடவை அப்படியே 50 இடங்கள் பிடிக்கிறாங்க. என்னதான் காங்கிரஸ் இந்த தடவை வின் பண்ணியிருந்தாலும், காங்கிரஸ்க்கு இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னாலும் அதுக்குள்ளே ஒரு பேட் நியூஸ் இருந்தது. அது என்ன அப்படின்னா, போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் அப்படின்றது ஒரு 12% டிப்பாக இருந்தது. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த 15 தொகுதியில் மட்டும் இவங்க வின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால காங்கிரஸ் அதிகமாக எங்கெல்லாம் இவங்க வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அங்கெல்லாம் வின் பண்ணல. மாறாக மற்ற தொகுதிகளில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வின் பண்ணியிருந்தாங்க. 50 தொகுதிகளை அங்கே பிடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய வின்னாக பார்க்கப்பட்டது. இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 தொகுதிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் காங்கிரஸ் விசஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு தேர்றதை நம்மளால் பார்க்க முடியும்.